பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இன்று திருவருகை காலத்தின் 3வது வாரம். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சி. 1 தெசலோனிக்கர் 5:16-17 எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள். எனவே நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்மை போற்றுகிறோம். இந்த வேளையில் அப்பா, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் ஆண்டவரே செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால கழுவப்பட்டு நாங்கள் ஏறெடுக்க போற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கப்பட வேண்டும் என்றும், இறைவாக்கு உரைக்கும் பொழுது உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று நீர் ஒருவரே தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை மறைத்து செயலாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பு பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் கைகளை உற்சாகத்தோடு தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் என்று இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். ராஜா
புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளோடும் போராடுகிறோம். எனவே அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மறைத்து தூய ஆவியானவர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும் என்று நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்களையும் அர்ப்பணித்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை காண்பவர் நீர் மாத்திரம் ராஜா. அப்பா எங்களை காப்பவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் தூயவர் தூயவர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவர் ராஜாதி ராஜனே. அப்பா இந்த நேரத்துல ராஜா அப்பா எங்களுடைய இந்திய தேசத்தை அப்பா உமது பொற்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்துல இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அவரை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அப்பா அவர் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரியக்கூடிய ஞானத்தை நீர் அவருக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா எல்லா மாநில மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா எல்லா மாநில தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்க ராஜா. அப்பா அவர்களும் ஆண்டவரே அவர்களுடைய ஆட்சியில் ஆண்டவரே எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா நீதியோடு செயலாற்றக்கூடிய கிருபையை நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது வல்லமையால் நிரப்புங்க ராஜா. அப்பா ஆமாண்டவரே எல்லா தேச மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்தியா தேசம் முழுவதுமா இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்லையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க நர்ஸுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு குறை இல்லாத ஆண்டவரே அப்பா அவர்கள் நீதியோடு ஆண்டவரே அப்பா மக்களை ஆண்டவரை வரவேற்ற ஆண்டவரே அப்பா சுகத்தை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லா மருத்துவரை மறைத்து நீர் ஆண்டவரை வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எல்லா போலீஸ் துறைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களுடைய தேசம் முழுவதுமா இருக்கிற அப்பா காவல்துறையை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா. அப்பா எந்த ஊழலுக்கும் அவர்கள் தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவர்களும் ஆண்டவரே அவர்களுடைய பணியில நல்ல முறையில் செய்யக்கூடிய கிருபையை தரும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. ஆமாண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை கட்டி ஆளுகிற ராணுவ அப்பா மக்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ராணுவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ராஜா. அப்பா இந்திய எல்லையில ஆண்டவரே காவல் போட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ராஜா அப்பா அவர்களோடு இருந்த ஆண்டவரே அப்பா எத்தனை போர்கள் வந்தாலும் ராஜா அவர்களோடு இருந்து நீர் செயலாற்றும்படிக்காய் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா எங்கள் தேசத்துல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்களையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அரசு பணியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆமாண்டவரே அவர்கள் ஆண்டவரே நீதியோடு நேர்மையோடு ஆண்டவரே அவர்களுடைய பணியில் ஆண்டவரே சிறந்து விளங்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. யாரும் ஆண்டவரே அப்பா சாத்தானுக்கு அடிமையாகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா பின்னிட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே முன்னோக்கி செல்லக்கூடிய கிருபை நீ தரும்படிக்காய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆமாண்டவரே எங்களுடைய இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இந்தியா தேசத்துல எல்லா விவசாயிகளையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ஏற்ற காலத்திலேயும் அப்பா நீர் மழை தந்த ஆண்டவரே அப்பா அவர்களை வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக கிராமங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா பஞ்சம் பசி நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி ராஜா அப்பா அவர்களை சுகமாக மாற்றுவீராக ராஜா. அப்பா இந்தியா தேசம் முழுவதுமா இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆமாண்டவரே எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையை நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எந்த தீய பழக்கத்துக்கும் செல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற தகப்பனே. நீர் ஒருவரே ஆண்டவரே ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய கொடையை நன்றி செலுத்துகிறோம். விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் என்று கைகளை தட்டி நாம் பாடுவோம்.
கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இந்த ஆன்லைன் பிரேயர் வழியாக பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உலகெங்கும் ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். அப்பா நீர் தூயவர் தூயவர், அப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், அப்பா நீர் நல்லவர் நல்லவர் ராஜா. இதோ ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா எங்கள் அனைவரையும் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதோ கடுகு விதையானது அப்பா சிறியதாக இருக்கிறது, ஆனால் அது வளர்ந்து மரமாக வளர்ந்து அப்பா அதில் வானத்து பறவைகள் எல்லாம் கூடு கட்டி அப்பா வளமாக இருக்கின்றன என்று சொன்னீரே ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா இந்த சிறிய நேரத்தை ஆண்டவரே அப்பா நற்செய்தி படிக்காக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா இங்கிருந்து நாங்கள் கொடுக்கின்ற இறைவார்த்தை பகுதிகள் அப்பா ஒவ்வொரு புகழ்ச்சி பாடல்கள் அப்பா ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உடைய வல்லமை இருக்கிறதை ஆண்டவரே அப்பா நாங்கள் உணர்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எவ்வாறெல்லாம் ஆண்டவரே உடைய தூயாவியின் வல்லமையை கொடுத்து எங்களை பயன்படுத்துகிறோரோ அதே போல ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய தூயாவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை அப்பா வீணாக செலவிடாதபடி ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தை அப்பா ஊடுருவி பாயட்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே இளைஞர்கள் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா இதோ அவர்கள் உள்ளமெல்லாம் ஆண்டவரே கல்லாக இருக்கிற உள்ளமெல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே சதையாலான உள்ளங்களாக மாறட்டும் ராஜா. அப்பா உடைய வல்லமை ஆண்டவரே அப்பா வயதானவர்கள் அப்பா இன்னும் பெண்கள் அப்பா இளம் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா தொடட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உலகெங்கும் ஆண்டவரே அப்பா நற்செய்தி பறைசாற்றி அனைவரும் ஆண்டவரே நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதே ஆண்டவரே அப்பா உம்முடைய விருப்பமாக இருக்கிறது ராஜா. ஆமா ஆண்டவரே இந்த நற்செய்தி ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா உலகெங்கும் சென்று அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மனமாற்றத்திற்கு நேராக ஆண்டவரே நடத்தப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் என்று கைகளை உற்சாகத்தோடு தட்டி பாடுவோம். பிறந்தார்
எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, அடுத்ததாக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக இறைவாக்கு உரைக்க வருகின்ற பிள்ளைகளை உடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை மறைத்து நீர் செயலாற்றுவீராக ஆண்டவரே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டுமாய், சிந்தனைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு உம்முடைய மகனாக மகளாக எழும்பி உம்முடைய இறை வார்த்தையை பறைசாற்று ஒரு கனியாக அவர்களை எழும்ப வேண்டும் என்று நீர் ஒவ்வொருவரையும் மறைத்து செயலாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இந்த உன்னதமான மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் இறைவாக்குக்காக நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உன்மேல் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் தேற்றுகிறவராய் இருக்கிறீங்க அப்பா. ஆகையால் இந்த உன்னதமான மாலை வேளையில் நீர் ஒவ்வொரு வாலிபர்களை இந்த மாலை வேளையில தொடும்படிக்காய் செபிக்கிறோம். இன்றைக்கு நீங்க கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் தேற்றி பலப்படுத்தி உமக்கு ஒப்பான ஒரு ஆத்மாவாய் நீர் மாற்றும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்த அற்புதங்களை செய்யுங்க அப்பா. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமான வாலிபர்களே, இந்த உன்னதமான மாலை வேளையில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவர் மேல் தாகமாய் இருப்பது. எப்படி நாம் இயேசு கிறிஸ்து மேல் எப்படி இந்த வாலிப வயதுல எப்படி நாம் தாகமாய் இருக்க வேண்டும். தாகமாய் இருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்காக தாகமாய் இருக்கும் போது, அவருடைய பரிசுத்த ஆவிக்காக தாகமாய் இருக்கும் போது, அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம் மேல் ஊற்ற போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் உன்னதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இந்த வாலிப காலத்தில் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு உலகக்குரிய காரியத்தில் அவர்கள் தாகமாய் இருப்பார்கள். உலக சிந்தனைகள் அடைந்து கொள்ள, உலக இன்பங்கள் அடைந்து கொள்ள தாகமாய் இருப்பாங்க. அதுல ரொம்ப உணர்ச்சி வசமா, ரொம்ப ஆவேசமா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மேல் தாகம் கொள்ளுவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. Isaiah chapter 44 verse 3 and 4. I will give water to the thirsty land, and make a stream flow on the dry ground. I will pour out my spirit on your children, and my blessing on your descendants. They will thrive like well-watered grass, like willows by streams of running water. Amen. Hallelujah. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச்
செய்வேன். உன் வழிமரபினர் உன் வளமறிபவனர் மீது என் ஆவியை பொழிவேன். உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசீர் வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஆமென். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் மேல் தாகம் கொள்ளுகிற ஒவ்வொரு வாலிபருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பிரியமான வாலிபர்களே, இந்த வாலிப காலத்தில், முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையால ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். யார் மேல் நாம் தாகம் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேல், அவர் மேல் தாகம் கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பார்கள். அவர் எப்படி செழிப்பாக இருப்பார்கள் என்றால், நீரோடு ஓடுகிற ஒவ்வொரு மரங்கள் எப்படி எப்பொழுதும் எக்காலத்திலும் கனி கொடுத்து கொண்டே பச்சை பசுமையா எப்படி செழிப்பாக இருப்பார்களோ, அதே போல ஒவ்வொரு வாலிபர் கூட ஆண்டவர் மேல் தாகம் கொள்கிற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கை கூட இதே போல் வறண்ட நிலத்தில் போல் இருக்காதபடிக்கு ஆறுகள் ஊற்ற செய்து, அது எப்படி ஒரு பச்சை பசுமையோடு செழிப்பான ஒரு கன்றுகள் போல அந்த மரங்கள் இருப்போ, அதே போல ஒவ்வொருடைய வாலிபர்கள் யார் ஆண்டவருக்குள் வாஞ்சித்து கதறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் உலக இன்பத்தை அவங்க தாகம் தீர்க்கணும் என்று வாஞ்சிப்பார்கள். அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் தாகங்களும் அது தீர்க்கணும் என்று வாஞ்சிப்பாங்க. ஆனால் கர்த்தர் இயேசுவுக்குள் வாஞ்சிக்க வேண்டும் என்று ரொம்ப சில வாலிபர்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு வாலிபர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வாக்குக்காக, அவருடைய பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, அவருடைய கிருபைக்காக காத்திருந்து தாகமாயிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் நான் என் ஆவியை ஊற்ற செய்வேன். அவங்க வறண்ட நிலத்தில் போல் இருந்தாலும் ஆறுகளை நான் ஊற்ற செய்வேன். ஹalleluya. வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்துக்கும் நீங்க ஜெபம் செய்து காத்திருக்கலாம். காத்திருங்க. ஆண்டவருடைய கனி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிக அதிசயமாய் இருக்கும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பிறரை பார்க்கிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்க தாகம் கொள்கிறவர் அவர் ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் வாக்கை கொடுத்தால் அவர் வாக்கை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியோடும் கஷ்டத்தோடும் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காமல் நீங்க ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தாகத்தோடு காத்திருந்து ஜெபிக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு என்ன என்று பார்க்கும்போது, தாகமாய் இருக்கிறோமே என் ஆவியை நான் ஊற்றுவேன். அவர்களுடைய வறண்ட நிலத்தில் நான் ஆறுகளை ஊற்றி, அது எப்படி இருக்கும் என்றால் நீரோடி வழுகிற மரங்களை போல அது கனி கொடுக்கக்கூடிய செழிப்பான மரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்று நினைத்து நீங்க புழம்பி அழுந்து கொண்டு வேதனையோடு இருந்தாலும் ஆண்டவர் மேல் பாரத்தை வைங்க. You just keep trusting the Lord. You just keep thirsting for the Lord, the Christ. He will bless you like everlasting life. Amen. Hallelujah. ஆகையால் இப்பொழுது இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 32 அதிகாரம் 15 16 வரை நாம் வாசிப்போம். Isaiah chapter 32 verse 15 and 16. But once more God will send us his spirit. The wasteland will become fertile, and fields will produce rich crops. Everywhere in the land righteousness and justice will be done. Amen. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி
ஆவி நம்மேல் பொழியப்படும். நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழிப்பான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிக்கொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் அது வாழும். ஹalleluya. thank you Jesus. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் பலப்படுத்துகிறார். இந்த இறை வருகையின் காலத்தில் நாம் யாருக்காக தாகமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம தாகமா இருக்க வேண்டும். எப்படி மணவாளன் மணவாட்டிகளுக்காக தாகமா இருக்கிறார்களோ அதே போல நாமளும் நம்மளுடைய உன்னதமான ஆண்டவருக்காக தாகமா இருக்க வேண்டும். இந்த வாலிப காலத்தில் நம்ம உலக இன்பத்துக்காக உலக ஆசைகளுக்காக தாகமா இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்காக தாகமா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பரலோக ராஜ்யத்தை அடையணும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் எந்நேரலும் எவ்வேளையும் நாம் தாகமா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, தாகம் உள்ள மேல தான் நான் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமா இல்லைன்னா உங்களால தண்ணீர் குடிக்க முடியவே முடியாது. தாகமா இருக்கும் போது தான் தண்ணீர் குடிக்கணும் என்றே நம்ம நினைப்போம். அதே போலத்தான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் என்றால் நாம் முதல்ல தாகம் கொள்ள வேண்டும். First you should get thirsty. Then only you can drink of water. Without thirstiness, how can we drink water? It is not possible, my dear youth. Therefore, even in the reality of youth life, we should always thirst for the living God and not for the worldly desires, because the worldly desires will never stay upon us forever. It may just fade like anything, but it is only the Lord God who created us will be with us forever. So always we have to be thirst on the word of God and only on the Lord, the God who created us. So today the Lord is telling, only the one who thirsts for the Lord can receive the power of the Holy Spirit. யாருக்கு அந்த ஆவியை ஆண்டவர் பொழிய செய்வார் என்றால், யாரு தாகமா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் மட்டும்தான் ஆவியை அவர் பொழிய செய்வார். தாகம் இல்லாமல் வெறுமையாக ஜெபித்து இருந்தால் அந்த ஆவியை நம்மளால பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் இயலாது. தாகம் கொள்ள வேண்டும். பசி எடுத்தா தான் நம்ம சாப்பிட முடியும். தாகம் எடுத்தா தான் நம்ம தண்ணீர் கொடுக்க முடியும். அதே போலதான் ஆண்டவருக்குள் நாம் தாகமா இருந்தால் தான் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாகமா இருந்தா தான் உங்க வறண்ட வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்றி செழிப்பான வாழ்க்கையை மாற்றுவார். அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபித்தா எப்படி அது நடக்கும்? தாகம் கொள்ளாமல் எப்படி அற்புதம் நடக்கும்? தாகம் கொள்ள வேண்டும். யார் மேல் என்று பார்க்கும்போது இறை வாக்கு மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலும் நாம் தாகமாய் கொள்ளும் போது அவர் வறண்ட நிலத்தை யாவற்றையும் அவர் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை அவர் செழித்தோங்க அவர் செய்வார். அங்க நீதியும் உண்மையும் அங்க குடிக்கொள்ளும் என்று சொல்கிறார். வறண்ட நில காடாய் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் மாறி அவர் ஒரு திராட்சை தோட்டமாய் கனி கொடுக்கக்கூடிய தோட்டமாய் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில தோல்வியோடு நீங்க இருக்கலாம். எவ்வளோ நான் செபிக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலே என்று சிலர் வாலிபர்கள் நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது என்னவென்று பார்க்கும்போது, நீங்க ஆண்டவருக்குள் தாகமா இருங்க. அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே அவர் சேர்த்து கொடுக்கப்படுவார். whatever you earn, whatever you thirst for, everything God will give double blessing, because you are thirsting on the living God and not the dead God. So always be glorifying to God, so that He will always bless us abundantly. That is what the God Almighty is telling. My dear child, those who wait upon the Lord, those who thirst upon the Lord, I will pour out the Spirit on him. Amen. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கும்போது, யாரெல்லாம் ஆண்டவருக்குள் வாஞ்சித்து தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் மட்டும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றி வறண்ட நிலமெல்லாம் அவர் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். ஆகையால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்ணீர் அது எப்படி இருக்கும் என்றால், என்றைக்குமே நமக்கு தாகமே வராது. அது நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆறுகளாய் அவர் கொடுப்பார். என்றைக்குமே குறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார்.
ஆகையால் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தீங்களா? நிச்சயமா வைங்க, தைரியமாய் வைங்க. ஆண்டவர் பெரிய கிருபை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் செய்வார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் ஆண்டவரே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை நீர் ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ இப்பொழுது ஊற்றுமையா, உம்முடைய வல்லமையை ஊற்றி என் தாகத்தை நீர் தீர்க்குங்க, என்னுடைய வறண்ட நிலத்தை மாற்றுங்க ஆண்டவரே, செழிப்பாக என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடல் மூலியமாக நாம் துதிப்போமாக. Thank you Jesus. Hallelujah. Yes Lord, hallelujah. Yes Father. Amen. தாகமுள்ளவில் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவில் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஒற்றுமையாம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா 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 வல்லமையை, ஒற்றுமையா 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 வல்லமையை, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீர், மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுகிறீர். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீர், மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுகிறீர். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா 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 வல்லமையை, ஒற்றுமையா 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 வல்லமையை, நீரோடி அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடி அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா 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 வல்லமையை, ஒற்றுமையா 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 வல்லமையை. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அவருடைய வல்லமைகளை அவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் தாகத்தோடு ஆண்டவருடைய வல்லமைக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதது அதனுடைய சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபையால் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மூலியமாய் நீர் பேசின உம்முடைய பரிசுத்த வல்லமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் உன்மேல் வாஞ்சித்து தாகத்தோடு காத்திருக்கிறாரோ, எஸ் ஆண்டவரே, எந்தெந்த வாலிபர்கள் எல்லாம் உன்மேல் தாகித்து ஆண்டவரே தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமாக்கள் ஆண்டவரே உன்மேல் தாகமா இருந்து 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 ஆண்டவரே பிறர் இவங்க ஜெபம் மட்டும் செய்கிறாங்க, ஆனா எதுவுமே நடக்காது என்று சொல்லி பரிகாசம் பண்ணி சிரிக்கிறவங்க மத்தியில் இவர்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை ஊற்ற செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்மேல் தாகம் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே செழித்தோங்க செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீ தொடும் அப்பா, தொடும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு வாலிபர் மேலும் தோன்றி நீர் அற்புதங்களை செய்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆகையால் நீர் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொரு வாலிபரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து உமக்காக வாஞ்சித்து இவர்கள்
எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இன்று திருவருகை காலத்தின் 3வது வாரத்தின் முதல் நாள். இந்த 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரம் என்று அழைக்கின்றன. மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொன்னாலே பலருக்கு சினிமா ஸ்டார் மேல தான் ஞாபகம் வரும். ஏனெனில் அது சினிமாவிலே தான் இன்றைக்கு பிரபல்யமாக மகிழ்ச்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் இயேசு இந்த வாக்கை பயன்படுத்தினார். உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக என்று சொன்னார். தூய ஆவியானவருடைய கனிகளிலே 9 கனிகளிலே ஒன்று மகிழ்ச்சி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22 நீங்க வாசிக்கலாம். ஆக இன்று இந்த 3வது வாரத்திலே மகிழ்ச்சி என்று ஆரம்பிக்கின்றது. மகிழ்ச்சி என்று ஏன் ஆரம்பிக்கின்றது என்று பார்க்கும்போது, வானதூதர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்டு இடையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்களுக்கு இருக்கிறது. என்ன மகிழ்ச்சியூட்டும் செய்தி? இன்று தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இதோ விண்ணிலே விண்மீன் இருக்கிறதை பார்க்கலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தி. இதை கேட்டவுடனே ஆட்டிடையர்கள் மகிழ்ந்தார்கள். நாங்கள் காத்திருந்தவர் எங்களுக்கு கிடைத்தாரா? எந்த திசையில உண்டு என்று தேட ஆரம்பித்தார்கள். என் நண்பர் மக்களே, இயேசு பிறந்த செய்தியானது முதலாக வானத்திலே நட்சத்திரம் உண்டானது. அது எவராலும் கண்டு கொள்ளவில்லை. இரண்டாவதாக பூமியிலே மனிதர்கள் என்ற வரிசையிலே ஆட்டிடையர்களுக்கு வானதூதர்கள் அறிவித்தார்கள். ஆக இருவருமாய் சேர்ந்து உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக, மண்ணுலகில் மக்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று வானதூதரின் திரளும் ஆட்டிடையர்களும் இணைந்து உன்னத கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். இந்த பாடலை தான் ஒவ்வொரு திருப்பலியும் உன்னதங்களிலே இறைவனுக்கு என்று நாம் பாடுகின்றோம். இது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. என் அன்பு மக்களே, வானதூதர்களும் ஆட்டிடையர்களும் இணைந்து கடவுளை போற்றின அந்த பாடல் இயேசு பிறப்பின் நாள் என்று பாடின பாடல். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்ற ஒரு பாடல். என் அன்பு மக்களே, இந்த பாடலை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அனைவருமாக உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக என்று அனைவருமே சேர்ந்து புகழ்ந்து பாடுகின்றோம். இவை பாடினது யார்? ஆட்டிடையர்களும் விண்ணிலிருந்து இறங்கி வந்த அநேக வானதூதர்களும் சேர்ந்து பாடின பாடல்தான் இன்று ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் பாடுகின்றோம். ஆக இந்த மகிழ்ச்சியின் செய்தி நினைவு கூறுகிற நாள் தான் இன்றைக்கு. எதற்கு நினைவு கூற வேண்டும்? நீங்களும் மகிழ்ச்சியாயிருங்கள், கவலை கொள்ளாதீர்கள். யோவான் 14:1. கலங்காதீர்கள், உள்ளத்திலே துக்கம் கொள்ளாதீர்கள், என் மீதும் என்னை அனுப்பின என் தந்தை மீதும் நம்பிக்கை வையுங்கள். ஏன் நம்பிக்கை? உலகம் பொய்யானது, உலக வாழ்வு பொய்யானது, உலகத்தில் இருக்கிற எல்லாமே பொய்யானது. ஒரு நாள் வருகிறது, விண்ணக தந்தையின் வீட்டிலே நாம் நுழைவதற்கு. அந்த வீட்டிலே நுழைவதற்கு இந்த பூமியிலே நன்மைகளை செய்கிற வேலையை செய்ய வேண்டும். நன்மை செய்கிற வேலை. அது என்ன நன்மை செய்கிற வேலை? அதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நன்மை செய்கிற வேலை என்ன? இதை குறித்து எசாயா இறைவாக்கினர்
இன்றைய திருப்பலியின் முதல் வாசகத்திலே மிக அருமையாக நமக்கு உரைக்கின்றார். என்ன வாக்கு பாருங்க, எசையா இறைவாக்கினர் 61ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது 1லிருந்து 2 வரைக்கும், அதை தொடர்ந்து 10லிருந்து 11 வரைக்கும் 4 வாக்கியங்கள், 1, 2, 10, 11 இவைகளை வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிப்போம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்ன? அதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவி. தொடக்கத்திலே கடவுள் ஒளியாக வார்த்தையாக இயங்கி வந்தார். அதே வார்த்தையா இயங்கின இறைவன் காலம் வரும்போது மானியுடன் உடல் எடுத்தார். ஆக இயேசு என்றும் இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் அவர் இம்மானுவேல் என்றும் உண்மை என்றும் பெயரை அவதரித்தார். அது முடிந்தவுடனே இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்து 40 நாள் விண்ணேற்றம் செய்தவுடனே அவருடைய சீடர்களுக்கு அவர் சொன்னார், நீங்க காத்திருங்க, ஏனெனில் உங்களால் கடவுள் வாக்கை நிறைவேற்ற முடியாது, மனிதனால் இயலாத காரியம். ஆகவே உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்குள் வரும்போது நீங்க பலனடைவீர்கள். ஆகவே அந்த துணையாளருக்காய் சீடர்கள் 10 நாட்கள் இரவும் பகலும் காத்திருந்தார்கள். இதை நீங்க லூக்கா நற்செய்தியில கடைசி அதிகாரத்தில இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஆக நண்பரே மக்களே, அவர்கள் ஆலயத்திலே காத்திருந்தார்கள். 10ஆம் நாள், அதாவது இயேசு 40 நாள் விண்ணேற்றம் அடைந்து 10வது நாளிலே தூய ஆவி இறங்கினார். அவருக்கு தூய ஆவி என்றும் கடவுளின் ஆவி என்றும் பரிசுத்த ஆவி என்றும் துணையாளர் என்றும் ஞாபக சக்தியை கொடுக்கிறவர் என்றும் தேற்றரவாளன் என்றும் அவருக்கு பெயர் வழங்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு தேற்றரவாளன் காலத்திலே நாம் இருக்கின்றோம். இதான் எசையா இறைவாக்கினர் சொல்கிறார், என் தலைவரின் ஆவி என் மேல் இருக்கின்றார். என் தலைவரின் ஆவி யார்? அதான் பரிசுத்த ஆவி. இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா உண்மைதான், நீங்க நினைக்கிறது நல்லதுதான். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருவர் பெற்றிருந்தால் அவங்க எந்த வேலை செய்வாங்க, எந்த வேலை செய்ய மாட்டாங்க. இது முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த கிறிஸ்தவன் என்ன செய்வான்? இதான் இன்றைக்கு முதல் வாசகம் விளக்கம் தருகிறது. இன்றைய முதல் வாசகம் எசையா 61ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்துல விளக்கம் என்ன பாருங்க, வாசிக்கிறோம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் இருக்கிறது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அருள் பொழிவு என்றால் என்ன? அனாயிண்டிங், அனாயின்ட்மெண்ட். தமிழ்ல எபிரேய மொழியில சொன்னா அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம். எபிரேய மொழியின் மொழிபெயர்ப்புல வாக்கு என்ன சொல்லுகிறது? அபிஷேகம் என்று சொல்லுகிறது. கிரேக்க மொழி மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுகிறது? அருள் பொழிவு என்று சொல்லுகிறது. அருள் பொழிவு என்ற வாக்குக்கும் அபிஷேகம் என்ற வாக்குக்கும் இரண்டும் ஒன்றுதான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவர்களுக்கு தூய ஆவி இறங்கும் போது அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். எதற்காக? ஏன் பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் அனுப்பப்படுகிறார்? காரணம் என்ன? சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. நானும் பரிசுத்த ஆவி நானும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்தி கொண்டு இருப்பதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க, உங்க சிந்தனை மொத்தம் ஊரே ரவுண்ட் அடிக்கும். இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. ரொம்ப அழகா சொல்லுகிறார் பாருங்க, என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். ஏன்? எதற்காக? ஏன் ஒருவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது? அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவர் என்ன செய்வார்? அடுத்த வாக்கு,
ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும். ஒடுக்கப்பட்டோர் யார்? கட்டப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். ஐயோ எனக்கு விடுதலையே இல்லையா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இதான் வாழ்க்கையா? நரக மாதிரி இருக்கிறதே என்று சொல்லுகிறவர்கள். நான் ஏன் வாழ வேண்டும், இறந்து விட்டால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறவர்கள். இவர்கள் அனைவரும் ஒடுக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையினால், பிரச்சனையினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும். தூய ஆவி சும்மா உனக்குள்ள வாழ்றதுக்காக, குடிக்கொடுறதுக்காக வரல. ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாங்கி தருவதற்காக வருகிறார். கட்டப்பட்டவர்களின் கட்டுகள் அழிக்கப்படுவதற்காக வருகிறார். யார் வழியாக? யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவங்க வழியாக தான். ஆக இந்த அபிஷேகம் பெற்றவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கின்றார்களா? இல்லவே இல்லை. பெயர் மாத்திரம்தான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே தான் கிறிஸ்தவங்க. ஆகவேதான் இன்று மகிழ்ச்சியூட்டும் செய்தி என்ன என்று பார்க்கும்போது, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவே ஒளியானது இன்றைக்கு ஏற்றப்படுகிறது. இருளில் வாழ்கிற ஒடுக்கப்பட்டவர்கள் ஒளிக்கு வர வேண்டும். இந்த ஒளி எதை காட்டுகிறது? இருளான வாழ்க்கையிலிருந்து உனக்கு விடுதலை, ஒரு வெளிச்சமான வாழ்க்கை. இத்தனை நாள் கட்டப்பட்ட கட்டுகளில் இருந்து விடுதலை, இத்தனை நாள் போராட்டத்தில் இருந்து விடுதலை, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுதலை. இதான் இன்றைக்கு திருச்சபை மகிழ்ச்சியின் வாரம் என்று அழைக்கிறது. எதை குறித்தும் கவலைப்படாதே, இது மகிழ்ச்சியின் வாரம். ஏன்? ஒடுக்கப்பட்ட உனக்கு விடுதலை அளிக்கிற வாரம். இனி நீ கவலை கொள்ள வேண்டாம். இனி எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். இன்னைக்கு செய்தித்தாளை திறந்து பாருங்க. எந்த செய்தித்தாளாவது இன்றைக்கு யாருமே தூக்கு போட்டு சாகவில்லை, மருந்து கொடுத்து சாகவில்லை என்று ஒரு நாளாவது செய்தித்தாள் வந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பமாவது இறந்திருப்பாங்க. பிள்ளையும் இறக்க வச்சு தானும் இறக்கிற குடும்பம் எத்தனையோ பேர். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே பார்க்கிறோம் இறப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது. அவமானத்தினால் இறப்பு, கடன் தொல்லையினால் இறப்பு, கட்டப்பட்டவர்கள் கட்டிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இறப்பதுதான் முடிவு என்று நினைக்கிறேன். நண்பரே மக்களே, அது முடிவல்ல, வாழ்கிறது தான் முடிவு. வாழ்ந்து காட்டுவது. இந்த மகிழ்ச்சியின் செய்தி தான் தூய ஆவி உனக்கு தருகிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி? உனக்கு வாழ்வு கொடுக்க ஒருவர் இருக்கின்றார். ஆக இனி உனக்கு கவலை வேண்டாம். இதை சொல்லதான் பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டிருக்கிறார். நல்லா இருக்கிறவங்களை கூட கிடைக்கிறதுக்காக அல்ல. எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கு, எனக்கு பரிசுத்த ஆவி இருக்குது சும்மா பெதட்டிட்டு அசுத்தமான செயல்களை செய்வதற்காக அல்ல, நற்செய்தியை சொல்லுவதற்காக. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அனைத்தும் அது நல்ல செய்தியா இருக்கணும். அப்போதான் நீ தூய ஆவியை பெற்றிருக்கிறாய் என்பது பொருளாகும். நீ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு எனக்கும் தூய ஆவி இருக்கிறது என்று ஜெபிக்க ஆரம்பித்தால் உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய். உன் ஏமாற்றம் உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏமாந்து போவார்கள். என் நண்பரே மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. ஏனொருக்கு தூய ஆவி, ஒடுக்கப்பட்டோர் நற்செய்தி அறிவிக்கப்படவும். அடுத்து உள்ளம் உடைந்தோரை, உள்ளம் உடைந்திருக்கிறவங்க குணப்படுத்தவும். பாருங்க, உள்ளம் உடைந்து போனவங்க அவங்க தானே மரணத்தை தேடி போறாங்க. உள்ள உடைஞ்சு போயிடுச்சு, இனி வாழ்க்கை இல்ல, இனி வழி இல்ல, என்ன செய்வது? நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். பிரபல்யமான ஏவிஎம் ராஜன் சினிமா உலகிலே
பிரபல்யமானவர் ஏவிஎம் ராஜன் உள்ளம் உடைந்து போனார். இனி வாழ்க்கையிலே சாவுதான் வழி என்று தீர்மானித்தார். அன்றிரவு அவர் தூக்கப்பட்டு சாக வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தின் விளைவு என்னானது? அன்றைக்கு அவங்க வீட்டிலே கருணாமூர்த்தி என்ற திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா திரைப்படம் பார்க்கிறாங்க. அவர் அறையிலே கயிறெல்லாம் போட்டுட்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். சாக வேண்டும், நாளை காலை கடன் கொடுக்க இயலாது, யாருக்கு கடன் பதில் சொல்லுவது, யாருக்கும் சொல்ல முடியாது, சாக வேண்டும் என்று தீர்மானித்தார். உள்ளமுடைந்து போனவர்கள். ஆக இந்த கருணாமூர்த்தி திரைப்படத்தில் பரபாஸ் என்கிறவன் சிலுவை நோக்கி கத்திக் கொண்டு வருவான். இயேசுவே, நான் அல்லவா சிலையில் அறியப்பட வேண்டும், நீர் எவ்வளவு புனிதமானவர், நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், எனக்கு பதிலாக உம்மை அறிந்து விட்டார்களே, ஐயோ இயேசுவே என்று கத்திக் கொண்டு வருவார். அவர் வாழ்க்கையிலே மாற்றத்தின் அடையாளம் அதுதான். அந்த செய்தி அவர் காதில் கேட்டது. ஆகவே ஒரு இடம் யோசித்தார், நான் ஏன் இயேசுவிடம் வேண்டக்கூடாது? இயேசு என் ஜெபத்தையும் கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். அவர் வேண்டினார், அழுதார், புலம்பினார், ஐயோ என் பாவத்தை மன்னித்து விடும். சினிமா உலகிலே நான் செய்த பாவங்கள் எத்தனையோ எத்தனையோ, என்னை மன்னித்து விடும் இயேசுவே, என்னை காப்பாற்றும் என்று அழுது புலம்பிக் கொண்டே உறங்கிவிட்டார். அழுது அழுது அப்படியே உறங்கி போயிட்டார். காலையில் எழுந்து பார்க்கிறார், ஐயோ விடியலாகிவிட்டதே, நாம் இறக்கணும் என்று தீர்மானித்தோம், இறக்கவில்லையே, இப்ப கடனாளிகளுக்கு என்ன சொல்லுவது, என்ன பதில் சொல்வது? ஆக அவர் வீட்டிலே கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அவர் பயந்தார், ஐயோ கடன்கார் வந்து விட்டார்களே, என்ன செய்வது, என்ன பதில் சொல்வது? உடனே வீட்டார் திறந்தார்கள். அவரை பார்த்து கேட்டார், எங்க ஐயா இருக்கிறார்? அவன் உள்ளே இருக்கின்றார், என்ன வேண்டும் உங்களுக்கு? அவர் சொன்னார், அவர் பணத்தை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். அதே இடத்துல ஏவிஎம் ராஜன் அழுது நன்றி செலுத்தினார். பணத்திற்கு வழியே இல்லையே என்று காத்திருக்கும் போது கடவுள் எனக்கு பணத்தை அனுப்பி வைத்தார், அது இயேசு என்று அறிந்து கொண்டார். ஆக எவரெல்லாம் அவருக்கு பணங்கள் கொடுக்க வேண்டுமோ அவங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவருடைய கடன் எல்லாம் அழித்து விட்டார். இன்றைய ஒரு சிறந்த நற்செய்தியாளராய் இருக்கின்றார், ஒரு சினிமா நடிகர். இன்றைக்கு நற்செய்தியாளராய் குடும்பமா இறை பணியை செய்றாங்க. ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர். என் நண்பர்களே, மக்களே, உள்ளம் உடைந்தவருக்கு ஆறுதல் அளிக்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கிற உள்ளத்தை கூட உடைச்சிடுவாங்க அப்படியே. அப்புறம் ஜெபிக்கும் போது எனக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவி எதிர் கொடுக்கப்பட்டார். உள்ளம் உடைந்தவருக்கு, யாரெல்லாம் உள்ளத்தில் உடைந்து போயிருக்கிறார்கள், வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து சாவை தேடி பயணிக்கிறவர்கள், சாவை தேடி பயணிக்கிறவர்களுக்கு விடுதலை அளிக்க பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கின்றார்களோ அங்கு உள்ளம் உடைந்தவர்கள் உடனே ஆண்டவரை தரிசிக்க வழியை தேடி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தூய ஆவியின் செயல்பாடு. ஆக ஆண்டவரின் ஆவி ஏன் ஒரு மேல் வருகிறார்? முதலிலே ஒடுக்கப்பட்டவருக்கு, இரண்டாவது உள்ளம் உடைந்து போனவருக்கு, மூன்றாவது பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு? சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும். பாருங்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. சிறைனா என்ன? பாவம் என்ற சிறை. இந்த பாவத்தை விட்டு விலக முடியவில்லை என்று தவிக்கிற சிறை. குடி என்ற சிறை, சிகரெட் பீடி என்ற சிறை, பொய் என்ற சிறை, கெட்ட வார்த்தை, வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை சிறை. இப்படி சிறையில் இருக்கிறவர்கள்
ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இப்படி கட்டுண்டவர்கள் அனைவரும், சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும். அதை விடுவிக்க கடவுளின் ஆவியால் மட்டும்தான் முடியும். ஆக சிறைப்பட்டோரை விடுதலையாக்கவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும், விடுதலை, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை. எத்தனை கட்டுக? பாசம் என்ற கயிறு, பசாசு என்ற கயிறு, பாவம் என்ற கயிறு, மந்திரம் என்ற கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுகளை அவிழ்க்கிற திறன் பரிசுத்த ஆவி ஒருவரிடத்திலே தான் இருக்கிறது. இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவி என் மேல் இருக்கும்போது சிறைப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் விடுதலை. அதை தொடர்ந்து என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும். ஓகே, விடுதலை அளிக்க காத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது எதற்காக? அருள் தரும் ஆண்டு, மகிழ்ச்சியான ஆண்டு கொடுக்க. அது எப்படி கிடைக்கும்? 2020 ஆண்டு எல்லாருக்கும் மரணத்தின் ஆண்டு இல்ல. குடும்பங்களிலே, இடங்களிலே எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. நம்ம சொந்த பந்தெல்லாம் இறந்து போனாங்க. அவங்கள பார்த்து கேளுங்க, இந்த வருஷம் கிறிஸ்துமஸே இல்லைங்க. ஏன் இல்ல? எங்க வீட்டுல செத்துட்டாங்களே. ஆக கிறிஸ்து பிறப்பு விழா எப்படியா மாறிச்சு பாருங்க. செத்துட்டா கிறிஸ்துமஸ் இல்ல, சாவம் உயிரோட இருந்தா கிறிஸ்துமஸ். பணம் இல்லைன்னா கிறிஸ்துமஸ் இல்ல, பணம் இருந்தா கிறிஸ்துமஸ். கஞ்சி இருந்தா கிறிஸ்துமஸ் இல்ல. இந்த வருஷம் எங்க வீட்டுல கிறிஸ்துமஸே இல்ல. ஏன்? எங்க வீட்டுல கஞ்சி தான், பிரியாணி இல்லையே. பிரியாணி இருந்தா கிறிஸ்துமஸ், பலகாரம் இருந்தா கிறிஸ்துமஸ். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா எப்படியெல்லாம் மாறிடுச்சு பாருங்க. குடிகார கிறிஸ்துமஸ், சேஸ் பண்ற கிறிஸ்துமஸ், எந்த அளவுக்கு அவல நிலைக்கு போயிடுச்சு பாருங்க. காரணம் என்ன? கடவுளின் ஆவி பெறாத ஒரு வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது. குடிக்கும், அநேக மோக பாகங்களுக்கும், அநேக ஆசைகளுக்கும் நிறைவேற்றினால்தான் பெருவிழா, நிறைவேற்றாவில்லா இல்ல என்ற கணக்கில போய்விட்டது இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா. அதற்கெல்லாம் காரணம் என்ன? பரிசுத்த ஆவி பெறாம வாழ்கிறது தான் வாழ்க்கை. Without Holy Spirit, the Christian life has been leading in this world. Without money, no Christmas. There is money, there is a Christmas. It's not written in the Bible like that. இயேசு பிறந்த போது அவரிடத்துல ஒரு புது ட்ரெஸ் போட கூட உடை கிடையாது இயேசுக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க பிறந்த உடனே பாருங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? அதை தேடி இதை தேடி புது துணி போடு, புதுசு அது வாங்கினுவா, இது வாங்கினுவா, உடனே என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வாங்கி வச்சிடுவாங்க. ஆனா இயேசு பிறக்கும் போது அவர் மாற்று உடை கூட இல்லாமல் பிறந்தார். ஏனெனில் அவர் சொந்த ஊரில் இருந்திருந்தாலாவது ஏதாவது கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களோ ஊர் விட்டு ஊர் அல்லவா வந்து மாட்டு தொழுத்தில் அல்லவா இயேசு பிறந்தார். எத்தனை கொசுக்கள், கொசுக்கள் நிறைந்த இடம், குழி நிறைந்த இடம். இங்கதான் இயேசு பிறந்தார். ஒரு சாதாரண கோலமாத்துல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வாக்கு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ அவன் தாழ்வு நிலைக்கு போய்விடுவான். ஆகவே இந்த முதல் வாசகம் பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது. கடவுளின் ஆவி என் மேல் இருக்கிறார்.
இந்த ஆவி ஒரு கிறிஸ்தவன் மேல் இருக்கும்போது அந்த கிறிஸ்தவன் நற்செய்திக்காகவே தன் வாழ்க்கையை தயாரிப்பான். எந்த நற்செய்தி? பைபிளில் எழுதியிருக்கிறதான 4 நற்செய்தி புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்தி புத்தகங்களும் கிறிஸ்து பிறப்பின் அடையாளம், கிறிஸ்து வாழ்வின் அடையாளம், கிறிஸ்து தன் வாயின் வழியாய் சொன்ன வாக்கின் அடையாளம். அந்த 4 முதலிலே புரிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக பூமியிலே வாழ முடியும். இன்று யார் இதை அறிந்து கொள்கிறார்கள்? எவ்வளவு அழகான வாசகம் பாருங்க. இன்னைக்கு முதல் வாசகம், சிறைப்பட்டவங்க, கட்டப்பட்டவங்க, நோயில சிக்கியிருக்கிறவங்க, அநேக தீமையில் சிக்கியிருக்கிறவங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். அதை தொடர்ந்து 10வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கும் போது, ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கடவுள் என் உள்ளம் பூரிப்படைகிறது. என் கடவுளை நினைச்சு என் உள்ளம் பூரிப்படைகிறது. உன் உள்ளம் பூரிப்படைகிறதா? ஏனெனில் நீ உன் ஆசைகள் அல்லவா நிறைவேற்ற வளர்ந்து கொண்டிருக்கிறாய். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் உலக ஆசைக்கு அடிமையாய் இருக்க மாட்டார்கள். உலக இன்பங்களுக்கும் அடிமையாய் இருக்க மாட்டார்கள். கடவுளின் வாக்கை நிறைவேற்ற காத்திருக்கிறவர்கள் எப்பேர் பெற்ற துன்பம் வந்தாலும் அதுல பொறுமையோடு பயணிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவே எஸ்ஐயா சொல்றாரு, நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கடவுள் என் உள்ளம் பூரிப்படைகிறது. என் கடவுளை நினைச்சு என் உள்ளம் பூரிப்படைகிறது. மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தி இருக்கின்றார். என்ன மாதிரி உட பாருங்க, ஒரு திருமண ஆடை உடுத்துகிற ஒரு பெண்ணையும் ஆணையும் குறிக்கிறது. ஒரு திருமண ஆடை இன்றைக்கு எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு மாதிரி நடத்தும். கிறிஸ்தவர்கள் அதற்கேற்றவாறு திருமண ஆடை தயாரிப்பார்கள். இஸ்லாமியர்கள் அதற்கேற்றவாறு திருமண ஆடை தயாரிப்பார்கள். இந்துக்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு திருமண ஆடை தயாரிப்பார்கள். மொத்தத்தில் இங்க சொல்றாரு திருமண ஆடை. ஒரு பெண்ணுக்கு எப்படி திருமண ஆடை? நிறைய நகைகளை போடுவது. அப்படியே நகை வைத்திருக்கிற கடைக்காரன் என்ன செய்வா? கடையில் இருக்கிற நகையெல்லாம் தன் மகளிர் பிள்ளைகளுக்கு போட்டு விடுவார், கணக்கு வழக்கு இல்லாம. அலங்கரிப்பு, திருமண அலங்கரிப்பு, அது பார்க்கிற கண்களை பறிக்கும். ஆக கடவுள் உன்னை எப்படி அலங்கரிக்கிறாராம் பாருங்க. ஒரு திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு மேக்கப் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கும் மேல உன்னை ஆண்டவர் அலங்கரிக்க காத்திருக்கிறார். ஆகவே அடுத்த வாக்கு என்ன உரைக்கிறது பாருங்க. நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். என்ன மாதிரி ஆடை பாருங்க. நாம நினைக்கிற மாதிரி கலர் கலரா வர்ண வர்ணமா கோல்டா சில்வரா பிளாட்டினமா அப்படியெல்லாம் இல்ல. என்ன ஆடை? அந்த ஆடையின் பேர் என்ன பாருங்க. என்ன சொல்றார்? என்ன ஆடை? அது பேரு நேர்மை. அந்த ஆடையின் பேர் என்ன? நேர்மை. நேர்மைனா என்ன? மனிதனுக்கு முன்பும் இறைவனுக்கு முன்பும் உண்மையாயிருப்பது. முடியுமா? ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கை தானே இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நேர்மை என்னும் ஆடை உடுத்தவும். அடுத்து நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிறையினத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் உயிர்த்தெழ செய்கின்றார். துளிர்த்தெழ செய்கின்றார். துளிர்த்தெழ என்ன அர்த்தம்? அது ஒரு துளி விழுந்தவுடனே அல்லது ஒரு கடுகு விழுந்தவுடனே இல்ல ஒரு கோதுமை விழுந்தவுடனே சில நாள் கழிச்சு அது மரமாய் மாறுகிறது. அதான் துளிர்த்தெழுதல். துளிர்த்தெழுதல்
பூமியை கிழித்துக் கொண்டு ஒரு புதிய செடி ஆரம்பித்தார். நண்பு கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் நடப்பட்ட ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இதான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதும் போது 5ஆம் அதிகாரத்துல 16 இருந்து 24 வரைக்கும் வாசித்து பாருங்க. எவர் துளித்தெழுவாரோ அவர் எப்படி இருப்பார்? 16வது வாக்கியம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனை வேண்டுங்க, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்க ஆண்டவருக்கு. உன்னை துக்கப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, கவலைப்பட்டாலும் சரி, உனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்லுகிறது தவறாத. ஏனெனில் நடப்பையெல்லாம் நன்மைக்காகவே, நடந்தவையெல்லாம் நன்மைக்காகவே என்று உள்ளத்தில் எடுத்துப்பார். எனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக நினைச்சுப்பார். கெட்டது கூட உனக்கு நல்லதாக மாறிவிடும். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்க. உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீங்க. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீங்க. ஏன்? தூய ஆவி உனக்குள் இருந்து செயலாற்ற விரும்புகின்றார். அது உன்னை மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். இதான் இந்த திருப்பலி வாசகத்தின் விளக்குரையாயிருக்கிறது. என் நண்பரே மக்களே, நாம் எப்படி காலையிலே முதல் வாசகத்தையும் கேட்டோம், 2ஆம் வாசகத்தையும் கேட்டோம், நற்செய்தியும் கேட்டோம். புரிந்ததா உனக்கு ஏதாவது? ஆகவே புரிந்தவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? தூய ஆவியை பெறுகிறதை புரிந்து கொள்ளலாம். முதல் வாசகத்தின்படி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தூய ஆவி பெறாத வாழ்கிற எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கவே முடியாது. ஆகவேதான் 2ஆம் வாசகத்தில் சொல்கிறார், எப்போது மகிழ்ச்சியாயிரு. எல்லா சூழ்நிலையிலும், வாழ்ந்தாலும் இறந்தாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நீ மட்டும் மகிழ்ச்சியாவே இரு. இது தூய ஆவி நமக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆகவே 23வது வாக்கியம் 22 வாசிக்கும் போது, எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்க. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவீராக. எல்லா வகையான தீமைகளை விட்டுடுங்க. இன்னைக்கு தீமைகள் என்பது வகை வகையா மாறிடுச்சு. பாவம் கூட வகை வகையாயிடுச்சு. இந்த ஸ்டைல், அந்த ஸ்டைல், அந்த ஸ்டைல், இந்த ஸ்டைல், சொல்ல முடியாத ஸ்டைல்கள். பாவத்தை செய்யறது கூட சொல்ல முடியாத ஸ்டைல்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகுங்கள். எல்லா வகையான தீமையை விட்டு விலகுங்கள். ஏன் தெரியுமா? தூய ஆவி உனக்குள் இருக்க வேண்டும் என்றால் நீ விலகணும். நீங்க புறக்கணிக்கலன்னு சொன்னா, தீமை விட்டு விலகவில்லை என்றால் கடவுளின் ஆவி உனக்கு கிடைக்க மாட்டார். ஆகவே எல்லா வகையான தீமைகளை விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. முற்றிலும் தூய்மை.
கேட்கிற நீங்களும் சொல்லுகிற நானும் ஆலோசனை பண்ண வேண்டியது முற்றிலும் தூய்மையாய் வாழணும் இயேசுக்காக. என் அன்பரே மக்களே, ஏன் தெரியுமா? அடுத்த அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி, எல்லாம் கவனிச்சு பாருங்க, குற்றமின்றி. எது குற்றமின்றி? உள்ளம், ஆன்மா, உடல். உடலில் செய்கிற பாவம், உள்ளத்தில் சேகரித்து வைத்த ஆசைகள், ஆன்மா அது கிணங்கி செயல்பட்டது. இந்த மூன்றும் தூய்மை அடைய வேண்டும். அதுதான் பெர்க்மான் சிவாறு பாடினார். வேறு ஒரு ஆசை இல்ல இசுராஜா உம்மை தவிர, உம்மை தவிர, உன் பாதம் பணிந்து நான் உம்மையே தரிசிப்பே. பாருங்க, உங்க பாதத்தில் அமர்ந்து நான் உண்மையை தரிசிப்பேன். வேற எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. என் ஆண்டவரை அறிகிறதே ஒரே ஆசை, என் ஆண்டவரை வெளிப்படுத்துவதே ஒரே ஆசை. சொல்ல முடியுமா? காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உள்ளத்திலே இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறார். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் தூய்மையாக, குற்றமின்றி முழுமையாக காத்துக் கொள்வாராக. கடைசி வசனம், உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் இதை செய்வார். அவர் நிச்சயம் செய்வார். உன்னை அழைக்கிறவர் நம்பிக்கைக்குரியவர். நீ நம்புகிறவர் நம்பிக்கைக்குரியவர். நீ ஏற்றுக்கொண்ட இயேசு நம்பிக்கைக்குரியவர். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர். இதான் இன்றைய மகிழ்ச்சியின் செய்தி. மகிழ்ச்சியின் செய்தி என்ன? நாம் விடுதலை அடைந்து நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் விடுதலை அடைய வேண்டும். நாம் கருவிகளாக மாற வேண்டும். உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். The God wants to utilize you with the help of Holy Spirit. He doesn't want to leave you. உன்னை விட அவர் தயாரா இல்லை. நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீ ஆண்டவருக்கு தேவை என்றால் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில செய்கிற தவறுகளை உணர்ந்து அவைகளை விட்டு வெளியேற வேண்டும். உலக மக்களை காக்க நாம் ஒரு செயல் வீரர்களாக மாற வேண்டும். உலக மக்களை காக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். தன்னில் இருக்கிற தீமை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் மற்றவர்களை காக்க இயலும். நம்மையே காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி காக்க இயலும்? ஆக இவற்றுக்கு மூல காரணமாய் இருப்பவர் கடவுளின் ஆவியானவர். இதான் இன்றைய நற்செய்தியின் தியானங்கள். இன்றைய தியானம் இதுதான். இந்த தியானத்தில் பாருங்க, நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரின் வழி ஆயத்தப்படுத்தும்படி வந்தவர். இன்றைக்கு நாம் அனைவருமே, கிறிஸ்தவர்கள் அனைவருமே திருமுழுக்கு யோவானை போல, எப்படி திருமுழுக்கு யோவான் பூமியில் இருந்த போது இயேசு பிறப்பதற்கு முன்னதாக அவர் வழியை ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல கிறிஸ்தவருடைய வேலையானது ஆண்டவர் இயேசு பூமி வருவதற்கு முன்னதாக உலக மக்களை தயார்படுத்தி வைப்பதுதான். ஆக ஒரு விதத்திலே நாமும் திருமுழுக்கு யோவானாய் மாற வேண்டும். அவர் கடல் வாக்கு நிறைவேற்ற காரணம் என்ன? காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும். இது உண்ணும் போது உடலில் இருக்கிற கொழுப்பு சக்திகள் எல்லாம் வெளியே போயிடும். கொழுப்பு வெளியே போயிடுச்சுன்னா
அகங்காரம் போன்ற எண்ணம் தானா போயிடும். உன்னை பாவத்தில் விழ வைக்கிற எண்ணம் உன்னை விட்டு தானாய் போயிடும். இது தேனுக்கு சக்தி இருக்கிறது. தண்ணீரை நல்லா கொதிக்க வைத்து அதுல எலுமிச்சை போட்டு அதுல தேனை விட்டு பாருங்க, குடிச்சு பாருங்க, கொழுப்பெல்லாம் எங்கேயோ உடலை விட்டு போயிடும். நோ கொலஸ்ட்ரால், நோ பிபி, நோ ஹார்ட் அட்டாக். மருந்து எங்க இருக்கிறது பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பரி மக்களே, விவிலியத்தை ஆலயத்தில் ஆராய்ந்தால் சுகமளிக்கிற மருந்து பைபிளில் இருக்கிற. நாமும் குணமடைந்து நம்மை சூழ்ந்துள்ள அனைவரையும் குணமாக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் அழைப்போம், அழைப்பை ஏற்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை மாற்றும், நானும் இனிமேல் நீங்க விரும்புகிற செயல்களை செய்து எல்லா மக்களையும் மண்டையிலே கொண்டு வருவேன் என்று ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உமது பிள்ளைகளாகியவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவின் வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. எசையா இறைவாக்குனரை நாங்கள் கேட்டது போல என் தலைவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் என் தலைவராகி ஆண்டவரே உம்முடைய ஆவியை பொழிவீராக. பாவத்திலிருந்து, சைத்தான் பிடியிலிருந்து, அநேக கெட்ட குணத்திலிருந்து, கெட்ட மார்க்கத்திலிருந்து விடுதலை அடைந்து நன்மையானது செய்யவும், நல்லது பேசவும், நல்லதுக்கு வாழவும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அனைத்தையும் காத்து நடத்தும், எல்லோரையும் பொறுப்பேற்று வழி நடத்தும். என்னோடு இணைந்து செவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தூய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல செய்திகளை அநேகருக்கு சொல்ல அதிகாரத்தை வழங்குவீராக. உம்முடைய வருகைக்காய் அநேக ஆன்மாக்களை தயார்படுத்துகிற ஆசிரியரை எங்க அனைவருக்கும் தாரும். குடும்பம் குடும்பமாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மகிழ்ச்சியோடு சொல்ல அனைவரையும் உருவாக்குவீராக. எங்களை காண்கிறவர்கள் அநேக குடும்பங்கள் எழும்பட்ட ஆண்டவரே, எங்களை போல எழும்பட்ட ஆண்டவரே, நீர் எழுப்பீராக. அனைவருடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி என்னோடு இணைந்து செபிக்கிற இந்த உலகத்துல எந்த முனையில் இருந்தாலும் அதே இடத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசிரியையும் பெற்றுக் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைய வாசகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, மறுபடியும் படிங்க. ஏனெனில் நாம திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் உண்மையை தெரிந்து கொள்வோம். ஆக இன்றைக்கு திருப்பலி வாசகம் எசாயா இறைவாக்கினர் 61ஆம் அதிகாரத்திலே 1, 2, அதை தொடர்ந்து 10, 11. 1வது வாக்கியம், 2வது வாக்கியம், அதை தொடர்ந்து 10, 11. ஐசையா சாப்டர் 61 verse 1 and 2 and 10 and 11. அதை தொடர்ந்து திருப்பாடல். இன்றைக்கு லூக்கா நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இறை வாக்குகள் 47 54 வரைக்கும் பதிலுரை பாடலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 2ஆம் வாசகம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14 24, 16 24, 16 to 24. The first book of Thessalonians, chapter 5, verse 16 to 24. I am telling, be joyful always. என்று சொன்னார். எப்பவும் மகிழ்ச்சியா இருங்க. இது தெசலோனிக்கேயர் முதல் புத்தகத்தில் 5:17 உண்டு. படிங்க, நம்பிக்கை உள்ளவங்களா வாழுங்க. இன்றைய நற்செய்தி, டுடேஸ் காஸ்பல் ரீடிங், யோவான் முதல் அதிகாரம் 6 8 மற்றும் 19 28 வரைக்கும். சென்ட் லூக், சென்ட் ஜான் chapter 1 verse 6 to 8 and 19 to 28. இதான் இன்றைய வாசகம். திரும்ப படிங்க, மறந்துடாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அநேக அனுபவம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் மக்களா வாழ்ந்து அநேகரை ஆண்டவரத்தில் கொண்டு வாங்க. உங்களுக்காக நாங்க எப்போ ஜெபிக்கிறோம். இதே நிகழ்ச்சியானது யூடியூப்ல இருக்கிறது. யூடியூப் சர்ச்ல போயிட்டு டாக்டர் DR பிலிப் மரியான் MARIYAN டைப் பண்ணுங்க, வீடியோஸ் வரும்.
ஏதாவது ஒன்று திறந்து பாருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கும் பாருங்க. அங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் இருந்தா கிளிக் பண்ணுங்க. கிரே கலர்ல இருந்தா விட்டுடுங்க. அது ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் இருக்கும் லெட்டர்ஸ், ரெட் கலர் லெட்டர்ஸ். பக்கத்துல அது நீ கிளிக் பண்ண உடனே பெல் வரும். இந்த பிராக்கெட் போட்ட பெல்லை கிளிக் பண்ணுங்க. அப்ப நாங்க இங்க நிகழ்ச்சி தொடங்கின உடனே உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க வீட்டுல இருந்து கொண்டே பார்க்கலாம். சில நாள் கழிச்சு நீங்களும் இறை குடும்பங்களாக மாறலாம். இறைவன் தாமே உங்களை ஆசிரிப்பாராக. மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். Tomorrow morning 7:30 AM. Until that, God bless you. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.